அதில் தவறாமல் காப்பாற்றுறேன், வண்டியில் நிறைய பணத்தை தாரேன், இந்தா என் பேரை போட்டு காடா வண்டியில் ஜெயித்து வருவோம் மகனே. நல்லா கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை சம்பந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாரு? பெண்மகள் சம்பந்தமாக தன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆமா, என்னம்மா வாழ்க்கை, வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன கேசு? வாழ்க்கை. உன் கணவர் எங்க இருக்காரு? உன்னை பத்தி நான் உன்னைய கூப்பிடலாமா? கர்மசாமிக்கு அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா தொழில்? வேலை கேட்டு வந்துருக்கு. நீ கால் வந்துட்டானே, யாருன்னா வந்தேன்? கால் வந்துட்டான். கோயில் சரியா இல்லாமல் இடிஞ்சு கிடக்கு, அது எந்த ஊரில் இருக்கு கேட்போமா? உங்க ஊர் எல்லைக்கு போற வழியில ஒரு கோயில் சிதைந்து கிடக்குதே, என்ன கோயில் அது? ஒரு கோயிலுடைய சுவர்கள் பாதிக்கப்பட்டு கட்டுவது இன்னும் கட்டணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. அது என்ன கோயில்ப்பா? கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போதைக்கு வந்து சுவர்லாம் அறகுறையாக தான் இருக்கு. கால் வந்து நான் பார்த்தேன், தெளிவாக பார்க்கணும்ல. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? எடுக்கணும்ல? எடுக்க ஆசை இருக்கா? என்ன உங்க பையனுக்கு இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? ஒருத்தனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருக்கு 6 மாதத்தில் வந்து பணிகள் கிடைக்கும், தொழில் அமைஞ்சிடும், தைரியமாக இருக்கலாம். வேற என்ன வேணும்? சொத்து பிரச்சனை இருக்கு, கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வந்து உட்காருங்க. சொத்து பிரச்சனைக்கு தேவையில்லாமல் ஒரு பொம்பளையுடைய வார்த்தையும் அவங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு எதிர்ப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு செய்வினை கோளாறுகளும் உண்டு. பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. 6 மாதத்தில் சமாதானமாக்கி வெற்றியாக்கி தரேன், அதை முடிச்சு தந்துடுறேன். ஒன்று, ஒருத்தரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடை இப்பவுமே பண்ணணும். அதுக்கு வேண்டிய வழிகள் ஒழுங்காக நடக்கும். இவனை அனுப்பிடா, இவன் தான் சரியானவன். இந்த ஜெயிச்சுட்டார வெற்றி உண்டு. உன் பேர வர்றியா? மனதை யார்கிட்டையும் பறி கொடுக்காம உறுதியா இருந்துக்கலாம். புரிஞ்சுக்கிட்டியே? நல்ல பையன். இந்தாப்பா பணத்தை வாங்கி தரேன், சொத்தம் வாங்கி தரேன், பிடிச்சிக்கோ. கையெழுத்து ஆயாச்சு, அது சத்து சம்முன்னு இருங்க. கனி வாங்கிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க, அறுவரையா பேராங்க. சாமி நீதிமன்றத்தில் வழக்கு பெண்ணடியாள் வரலாம். உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? உனக்கும் வீட்டு வழக்கு தானே, முடிச்சு போயிட்டு கால். ஏதாவது சாப்பிட்டு குடிச்சு ஒரு 1/2 கிளாஸ் தாங்க, ரொம்ப குடிக்கக்கூடாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. பச்சையம்மன் எங்க இருக்காங்க? அம்மா வீட்டு தெய்வமா அது? நீங்கெல்லாம் கும்பிட மாட்டீங்களா? பாலமுனின்னு ஒரு முனீஸ்வரர் வர்றார், அவர் எங்க இருக்காரு? கால் வந்துட்டுவாங்க.
முருகா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வழக்கு சம்பந்தமான விஷயத்துல ஒரு முறை சம்பந்தப்பட்டவர்கள் வராங்க, ஒரு முறை வரமாட்டுக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பு மனப்பான்மையால இதுவரை எந்த வெற்றியும் அடையாத ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு சாதகமா நடக்குமா நடக்காதா, இதுல ஒரு முடிவு கிடைச்சா தான் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது உன் கருத்து. கால் வந்துட்டு வா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும். உன் கணவன் வீட்டை சார்ந்த உன்னுடைய மாமனார்லாம் எங்க இருக்காங்க? மாமியார் இந்த சொத்தை பத்தி என்ன பேசுறாங்க? அப்படி இழக்க முடியாது. அந்த சொத்தை நான் வாங்கி தரேன், சமாதானமாக எல்லாரையும் சம்மதிச்சு வாங்க வச்சுட்டா போதுமில்ல. பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? ஒரு வருஷம் ஆகும் நீ வீடு வாங்கிறதுக்கு. சொத்து முடிய 9 மாதம் ஆகும். எல்லா வெற்றியும் கிடைக்கும். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க மக்களே. சாப்பிட்டு போங்க. என்னையா வேணும் வேற? ஓ பெரிய மனுஷன், என்ன வேணும்? இந்தாருமையா, நல்லா. அடுத்து வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு. அடுத்து மகன் பையனை பத்தி காட்ட வந்தது யாரு? வாண உள்ளவா. பையன் எங்க இருக்கான்? மலைக்கு மேல உள்ள கோயில் எதுவும் போனியா? என்ன கோயில்? வேற? உன் வீட்டு பொம்பளை என்னாச்சு? உடல்நிலை சரியில்லாமல் இருக்காளா? சரி வந்துட்டாளா? ஓகே, கால் வந்துட்டோப்பா. மயக்கம் எனது தாயகம். உன் பக்கத்துல தப்பு இருக்குன்னு கணக்கு இருந்தப்பா. என்ன விஷயம்? புரியல. எங்க இடத்துல கேஸ் போட்டோம். அவங்க வாங்கினது லீஸுக்கு போட்டது யாரு? அவங்க கொஞ்சம் இடம் வாங்கிக்கிறாங்க வேற. சரி, அந்த இடத்த நாங்கள் விட்டுறோம்னு சொன்னோம். அவங்க கேஸ் வாங்கின இடத்த விட்டுறோம். வாங்கின இடத்த நீங்க விட்டுறத முக்கிய. நீங்க தான் வாங்கிருக்கலாம் அந்த இடம். சரி, அந்த இடத்த நீங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் கேட்குறாங்க. 960 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்க. அவங்க நிறைய கேட்குறாங்க. வழிக்குது எனக்கு. அந்த இடம் சொந்தான வழக்கில் உங்கள் பக்கத்தில் குற்றம் இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு. ஆனா அந்த வழக்கு முடியுமானா பேச்சுவார்த்தையில முடியும், நீதிமன்றத்தில் முடியாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் முடிக்க முடியும். முடிச்சிருந்தா போதுமா? கால் ஒன்று. இல்லாத இடம் தேடி. வேற என்ன வேண்டும்? நான் பணம் தந்துட்டேன், கடன் தீரும். 3 முறை என்னைய பாரு. ஒரு பையன் உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், இன்னொரு பிள்ளை சுதந்திரமா இருப்பான். ஒருத்தனை சரி பண்ணி தந்துடுறேன். நல்லா கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். பெரிய சமர்த்தன். இன்னொரு தரம். மலையனூர் அங்காளியே புரிதுள்ள வாரும் அம்மா. பக்கத்துல வாங்கம்மா. அம்மம்மா அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு தெய்வமா? கோழி கொடுப்பீங்களா? கோழி எவ்வளவு நாளா கொடுத்தியே? ஏன் செய்யலாம் அதெல்லாம்? நான் வந்து கேட்டுட்டு நீ கேப்பாரு, அதான் நான் கேட்டேன். நீ கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்ப என்னப்பா வேணும் உனக்கு? அவன் இன்னொரு பெண்ணை விரும்பக்கூடிய மனநிலைகள்ல இருக்கான். அவன் விருப்பப்படியே ஒருத்திய விரும்பி கட்டிக்கிட்டுமே. நீ விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
அமைய போகுது. இப்போ அவனுடைய மனசில் அதுதான் இருக்குது, சூழ்நிலைகளும் அதுதான். அப்படியே அந்த கல்யாணம் நிலையானதாக இருக்கும், உயர்வாகவும் இருக்கும். அவனுக்கு வாழ்க்கை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு சாமுன்னு இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக்கி தரேன், நடக்கும். 3 மாதம் பொறுமையாயிரு, ஜெயிச்சு வா, சந்தோஷமா இரு, ஓடு. தொழிலை பற்றி கேட்டு வந்த இளைஞனே வா. அம்மம்மா என்ன வேணும்பா? 5 வருஷமா ஒரு வேலையில் இருந்தேன். ஸோ இந்த வளர்ச்சி பிடிக்காதவங்க கூட இருந்தவங்களே வந்து வேலையை கொடுத்தாங்க. ஸோ 6 மாதம் வீட்டில் இருந்துட்டு இப்போ வேறு ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துருக்கேன். அங்கேயும் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. கண்ணை முடிக்கும், கால் வந்துப்பா. நீ இப்போ நிலையான உத்தியோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு கரகம் இருக்கடா தம்பி. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னாலேயே கொஞ்சம் மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு போச்சு. தகராறுகளும் நடக்கக்கூடிய நிலைமைகளும் வந்தன. இப்போ உன்னுடைய நேர காலங்களை கொஞ்சம் ஒதுக்கி உன்னை இதில் நிலையாக இருக்க வைக்க, அடுத்தவன் இடைஞ்சல்லாமல் வாழ வைக்க. வேறு என்ன வேணும்? இப்போதைக்கு கிடைக்காது. 6 மாதம் மனசை அடக்கி உட்கார், நான் வாங்கி தரேன், வெற்றி அடைவேன். சாப்பிட்டு போடா தம்பி. ஊட்டி கொஞ்சம் வெயில் நேரமாக இருக்குது, ஊட்டி வேற போயிட்டு வருவோம். உனக்கு ஊட்டியா? கூடலூர் குண்டுமல்லி. எந்த ஊர் ஊட்டியில்? கூடலூர். கால் எழுதுவாங்க. இஞ்சி பிஞ்சி விளையும் மலை, ஏத்த இறைச்சி நின்ற மலை. உங்கள் ஏரியாக்குள்ள போனேன், இஞ்சி நிறைய பேர் போட்டிருக்காங்களோ விவசாயம் இஞ்சி. ஒரு பொலியூரோ வண்டி ஜல்லுன்னு அடிக்கடி அங்கே இங்கேயுமா போய்கிட்டே இருக்கு. உட்காருங்க. முனீஸ்வர சாமி வராரு, அங்கே இருக்காரா? முனியன் சுலமான இருக்கானா? சுலமான முனீஸ்வரர் இருக்கார். மாரியாத்தா இருக்காளா? பக்கத்தில் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? பொண்ணு பேர் என்ன பேரு? கண்ணை மூடு, நல்ல மூடு. நீங்கள் கொண்டாங்க கையா. என்ன சத்தம்? சாப்பிட்டு போங்களேன். சரி, புண்ணியம். அலைப்பாய்கின்ற மனதை பெற்ற மகளாக இருக்கிறாளே, உறுதியான முடிவு சொல்ல முடியாதவளாக இருக்கா. கல்யாணத்துக்கு சம்மதிட்டு திடீர்னு இல்லைன்னு வேண்டாம்னு சொல்லிட்டா நமக்கு கேவலம். அவள் மனசு இப்போ அப்படித்தான் இருக்கு. அதனால் அவள் மனதை உறுதிப்படுத்தி முடிச்சு தரணும் என்பது உங்கள் கேள்வி. கால் ஒழிட்டு வாங்க. மனசை பக்குவப்படுத்தி தாரேன், சரியா? ஆவணி மாதத்துக்குள்ள கல்யாணத்தை உறுதிப்படுத்தி நல்ல வரனா தாரேன். அதுக்கு இடையில உங்க கண்காங்க ஒரு வருத்தமான ஒரு காட்சி கிடைக்கும். புரியுதா? புரியலையே? உங்கள் கண்காங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு காட்சி, அதுல நீங்க பயந்துடக்கூடாது. ஒரு நட்பின் காட்சி, ஒரு நட்பு உள்ள ஒரு காட்சி உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க கோபப்பட்டுறக்கூடாது, விசனப்பட்டுறக்கூடாது. பார்த்த உடனே என்னைய வந்து பார்க்க வந்துடும். வெற்றியாக்கி தர, கல்யாணம் நடக்கும். வேற என்ன வேணும்? காப்பாற்றி தரேன், அதை பற்றி கவலையே வேண்டாம். இந்த விபூதியை கொண்டு போடு, இந்த பணம் கிடைக்கும், வெற்றி. சந்தோஷம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கோச்சாம்புத்தூர், கோச்சாம்புத்தூர். அந்த ஊருக்கு எனக்கு பிடிக்காது, நான் வரலப்பா. கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்?
தேர் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும். என்ன யாருக்கு கல்யாணம்? பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சாமி. அவன் மனசு சரியில்லாம கண்ணமுடு அக்கா, நீ கண்ணமுடனே என்ன தொழில் பார்க்குற? பாத்திர மண்டங்கள் எங்கே இருக்க? மாடு பால் கறந்து ஊத்தி கொடுத்துருங்க சாமி. நிறைய கேன்கள் அது இதுன்னு கிடக்க, ஆமாங்க அதான் பார்த்தேன். உன் பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய சந்தேகப்படுறானே, அது நியாயம் கிடையாத. சாமி. கால் ஒன்று என்னடா எந்த ஊருடா? கமுத்தூர். சரி, அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்காம வேற பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே? சரிங்க சாமி. அந்த புள்ள வந்து சும்மா போன் பண்ணுது, பேசாம இருக்கு வைங்க சாமி. அவளை நான் நிறுத்தி தாரேன். சரிங்க சாமி. எவனை இவளை கல்யாணம் முடிச்சா இவன் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருவானாம். வேண்டாம், விட்டுரு. கால் ஒன்று வா. ஏன் எப்படி கேட்டேன் என்றால், அந்த பெண் இருதலை கொல்லி பாம்பு போல் இருக்கின்றாள். உன் மகனிட்டையும் பேசுறா, இன்னொரு பேட்டையும் பேசுறா. அதனால அவளை நம்பாதே, கைவிடுவாயாக. உன் மகனுக்கு ஆவணி கூட நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு தரேன். அவன் மனதை சீராக்கி தரேன். வெற்றி உண்டு மகளே. அம்மா காட்டு மண்ணெட்டு பிரச்சனை. கொண்டா. ஆமா, இடுப்பு அடிக்கடி வலிக்குது. கண்ணமுடு. சாதாரண உஷ்ண பீடை தான், சரியாக்கி தரேன். நிறுத்திடுவோம். காரணம் திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? அடிவிடி சண்டை போடுறத பாரு. யாருக்குண்ணே கல்யாணம்? பொண்ணுக்கு. கால் ஒன்று. ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரமும் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, திருநாளை டேஸ் டேஸ் டேஸ். பிள்ளை எங்க இருக்கு? சொல்லலாம், கேக்குதா? கொஞ்சம் சோதனைக்குரிய மனசு இருக்கு. அவங்க மனதை சீராக்கி சரியாக ஆணி 22ஆம் தேதிக்கு உட்பட ஒருத்தருக்கு கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி தாரேன். வெற்றி ஆயிரும். ஆனால் அந்த பெண் அந்த ஜாதகம் வந்த உடனே என்னை பார்த்துடணும். நான் முடிச்சிருவேன். போயிட்டு வா. கால் ஒன்று. ஒருத்தன் ஜாதகத்தை கையில் வச்சிருக்கானே, யாரப்பா அவன்? வாப்பா பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீர கருப்ப சுவாமிக்கு நலமடைவாயப்பா. இந்த பணம் இழந்ததெல்லாம் வரும். சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவார். கொண்டாட ஜாதகத்தை பார்ப்போம். உட்காருடா தம்பி. இந்த ஹேமலதாங்கிற ஜாதகத்தை நீ முடிச்சுக்கலாம். இதுக்கு 75 மதிப்பெண், இதுக்கு 45 மதிப்பெண். இது நீ கல்யாணம் முடிச்சனா உன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் வரும். குடும்பத்தோடு நீ தனியே போகணுங்கிற நிலைமை வரும். தனி கொடுத்தனமாக இருந்தால் உன் கூட அவள் இருப்பாள். நீ தான் முடிவு எடுக்கணும். இது அப்படி இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வண்டி ஓடும். பிரச்சனை தான். கால் ஒன்று.
ஏ அப்பா சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அமௌண்ட் கட்டிட்டு போயிடுறேன் சாமி. கட்டிக்கா சிவராமன் சரி. இந்தாடா. அப்போ கல்யாணத்தை வைகாசியில் நடத்துறத மாதிரி பேசுங்க. என்னைய கூப்பிட்டு மகிழ்ச்சியாக வாரேன், வாழ்த்துறேன். சந்தோஷமா இருக்கான் போடா. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை என்னைய மீறி கல்யாணம் முடிச்சுடுது. ஆனாலும் அந்த குடும்பம் ஒன்று சேர்த்து எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்க வந்திருக்கான். யாரும்மா அது? என் பிள்ளைகள் என்னைய சேரணும். யாரு கல்யாணம்? உன் பிள்ளைங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? கால் ஒன்றுவா. என்ன வேணும் உனக்கு? சாமி, என் மகளுக்காக கேட்குறேன் சாமி. இந்த மாசம் 28ஆம் தேதி இந்த கல்யாணம் எங்களை வந்து நடத்தி கொடுக்கணும் சாமி. கால் ஒன்றுவா. உன் பொண்ணுடைய வயிற்றுல வளர்ந்த பிள்ளையினுடைய அம்சத்துப்படி தாய்மாமன் திருப்பூட்டு அணிய வேண்டும் என்னும் ஜாதக பிறப்பு இருக்கு. ஆனால் அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். உன் மகனையும் மனசு கோணாம காப்பாத்துற, சம்பந்த வழிகளையும் சிறப்பாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் ஒன்றுவா. சத்தம் போட்டு சொல்லக்கூடாது பே உள்ள. சட்டத்துக்கு புறம்பான வார்த்தை அல்லவா? வெற்றிவேல் முருகனுக்கு. மாசாணி அம்மன் வாராள, உங்க ஊர்ல இருக்காளா? நல்லா இருக்கும். வாமா. என்ன பையன் எங்க இருக்காரு? பொண்ணுதான். என்ன செய்யணும்? இப்போ பணம் கொடுத்துட்டோம், ஆனாலும் எந்திக்க மாட்டோம். வர மாட்டேங்கிறான். மீதி வந்து இன்னும் 1.5 கோடி கொடுக்கணும். 1.5 கோடி கொடுக்குறேன்னா மறுபடியும் 2.5 கோடி கொடுக்குறாங்க. நீங்கள் என்னை கொஞ்சம் தனியாக பார்க்க வேண்டியிருக்கு, அதான் உங்களை உட்கார சொல்லலை. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார். கால் ஒன்று சொல்லலாம். மகிஷி சம்கார மதகஜ ரூபா சரணம் சரணம் ஐயப்பா. என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்கா. ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அங்கேருந்து வெளியே வந்திருக்கியே. கண்ணை முடி. ஜூலை மாத்திரம் உனக்கு வேலை கிடைச்சிடும். தைரியமாறு வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் ஒன்று வா. ஆமாம், இந்த விரல் எப்படி? கண்ணமுடு. முதுகு இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனை இருக்கு. ஸ்கேன் பார்த்தீங்களா? இந்த வலியை தீர்த்து தாரேன், நிப்பாட்டி தாரேன். இந்த கனியை சாப்பிட்டுக்கோ. இந்தா மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு கொடுத்துரு. ஜெயிச்சு வா மகளே, வெற்றி உண்டு. பையனை பற்றி இப்போ பேச வேண்டாம், வெற்றி உண்டு. வா. கர்மசாமிக்கு என் மண்ணு மன பிரச்சனையை தீர்த்து தாங்க ஐயான்னு கேட்டு வந்தது யாருப்பா? நல்ல வேளை. இதடா சாமி முன்னால வை. கால் ஒன்று வரலாம். இப்படி சத்தம் என்ன மிருகம் சொல்லும்? கரடி. ஊருக்குள்ள கரடி வடிவத்திலே ஒரு மிருகம் இருக்கு, பன்றி.
பன்னியின் பெயர்ல எதுவும் இடம் இருக்கா? பன்னிமலை, மடை, பன்னிமடை. அந்த இடத்துக்குள்ள போனேன். உன் இடத்து எல்லையிலிருந்து 24 அடிகள் தூரத்தில் ஒரு சமாதி இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் சத்தம் அங்க. அடிக்கடி அந்த சமாதி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சத்தங்க. அங்கே ஒரு ஆவி நடமாடுகிறது. ஆகையினால் அந்த இடத்தை விலைக்கு விற்கணுங்கிறதுக்கு யாரும் வாங்கிறதுக்கு வராம தடையாகி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்த விற்று அந்த தீய சக்தியை நீக்கி இடத்த விற்று உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். உன்கிட்ட பணம் வாங்கினானே ஒருத்தன், அவங்கிட்ட இருந்து உனக்கு பணம் வேணுமா இடம் வேணுமாப்பா? இடம் தான் வேணும். ஆனா அந்த இடத்த இப்போதைக்கு அவன் கோடி ரூபாய்களுக்கு மேல விற்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஆகையினால் இவங்களுக்கு பணத்தை கொடுத்து இவங்களை ஒதுக்கிடுவோம்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்த நான் வாங்கி உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன், குழப்பம் இல்லாமல் நடத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம் என்றும் நீதானே. முருகப்பெருமான் வரார, முருகனுக்கு ஏதாவது சொல்லியிருக்கீடா? வேண்டியிருக்கிய? சரி, இந்தா அந்த இடத்தையும் வாங்கி தரேன், ஒரு இடத்த விற்றும் தரேன். பக்கத்தில் வா மகளே, ஜெயிச்சு தரேன். 6 மாதங்களுக்குள்ள எல்லா வெற்றியும் நடந்துடும். பேச்சுவார்த்தையில் சம்முன்னு முடிச்சு தந்துடுறேன். ஜெயிச்சு வாங்க. மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கோ. பன்னி மேடையில் கொண்டு இதை போடுறேன். இந்த கனியை இடம் விலையாகும். போ. கருப்பசாமிக்கு திண்டிவனம் சும்மா போட்டுறணும். அடுத்து கோயம்புத்தூர். அடுத்து சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கால் ஒன்று சொல்லலாம். ஐஏஎஸ் எழுத போறியா, ஐபிஎஸ் எழுத போறியா? நீட் எழுத போற. உட்கார், பக்கத்தில் வா. தாத்தா காலை பிடி, ஒரு விரலை மட்டும் பிடிச்சிக்கா. நீ தொடாமடா. சிக்கனு பிடி, கண்ணை முடிக்கா. நல்ல பிறமை பிடி, கண்ணை முடிக்கா. நீட் எழுதி பாஸ் ஆயிடுவா. மன தைரியத்தோடு கல்வி இவள் மனதில் ஆள் மனதில் பதிவாகும். ஜெயிச்சு வருவாடா. கால் வந்துட்டு வா. உயர்ந்த மதிப்பெண்ணோட மெரிட்ல அவளை வேலை வாங்கி தரேன். போதுமா உனக்கு? கர்மசாமிக்கு அப்படிடா வெற்றி. இந்த உங்க அப்பனுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. கோடி கோடியா பணம் கிடைக்க போகுது. சந்தோஷமா இந்தா மகனே, ஜெயிச்சுக்கா. நல்லாரு. அதே திண்டிவனம். கால் ஒன்று சொல்லலாம். ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. சரி, பக்கத்தில் வாங்க, உட்காருங்க. பாருங்க, என்ன வேணும்? பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. இவனுக்கு இவ வந்து படிப்பு அரியரா வச்சிருக்க. நீங்க மேமாக்கு கடமுடே இன்னும் ஒரு முறை முயற்சியில் வெற்றி ஆயிடுவான். கண்ணமுடா இப்படிடா. அவர் இப்படி என்னடா வேலை வேணும் உனக்கு? கண்ணமுடா, இந்த வருஷத்தில் உனக்கு அரசு வேலை கன்ஃபார்ம். கால் வந்துட்டாங்க. மாசம் மாசம் கழிச்சுட்டா சொன்னீங்க. கழிச்சுட்டா சொன்னீங்க. கால் கையெல்லாம் ஒன்றும் எல்லாம் நடக்க முடியாது. சரி, எல்லாம் ஜெயிச்சிருவோம். இந்த பையனுக்கு வேலை கிடைச்சாச்சு, பொண்ணுக்கு கல்வியில் வெற்றி கிடைச்சாச்சு. கண்ண முடாத்தா, பக்கத்தில் வா பராசக்தி.
எப்ப பாரு சண்டை போட்டுன்னே இருக்குது. இனிமே கோவமே பட மாட்டான், சந்தோஷமா இருப்பான். ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால அடிக்கடி பிரச்சனை உருவாகுது. நான் என்ன பண்ண முடியும்? மனசை மாற்றுவோம், புனிதமாக்குவோம். பக்கத்தில் வர்றேன். நல்லா இருக்கா? இப்போ வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கோம். சொந்த வீட்டில் தான் இருக்கோம். 3 பேருக்கு உட்காந்து அனந்தமிங்க பிரிச்சுட்டு கட்டலான்னு பார்க்குறான். இப்போ நடக்கவே செய்யாது. ஒரு வருடம் கழிக்கணும். சாமியே, வெளியில் கட்டலாம், எந்த இடத்துல கட்டலாம். ஏன்னா ஆவணிக்குட்பட வீடு கட்டத்துக்கு ஆரம்பிங்க. நான் வாரேன், ஜெயிப்போம், சந்தோஷம். வெளியில் கட்டலாம். வண்டி வாங்கலாமா எனக்கு? இப்போ முடியாது அண்ணாச்சி அவர்களே. நமக்கு வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே வண்டியை வாங்குங்க, ஓட்டுவோம், ஜம்முன்னு இருப்போம். போங்க. வேண்டாம், சொன்ன ஒரே வார்த்தை தான், நல்லா இருங்க, போயிட்டு வாங்க.